Greetings to all. Myself Kavya Darshini from the Kumari Ariviyal Peruvai the Young Scientist Program, Team B Group A. And I'm here to present my herbal medicine preparation, and I'm going to prepare my medicine Tulsi Hair Oil. First, நம்ம இந்த Tulsi Hair Oil பண்றதுக்கான ingredients பார்ப்போம். First, தேங்காய் எண்ணெய், இஞ்சி, வால் மிளகு, கொட்டம், அதிமதுரம், வெற்றிலை, துளசி, அப்புறம் தேங்காய் பால். முதலில் வால் மிளகை இடித்து பொடியாக்க வேண்டும். அடுத்ததாக நாம் அதிமதுரத்தை எடுத்து பொடிக்க வேண்டும். அடுத்து நாம் கொட்டத்தை இடித்து பொடியாக்க வேண்டும். அடுத்ததாக நாம் இஞ்சியை சதைக்க வேண்டும். அடுத்ததாக நாம் வெத்தலையை இடித்து அதன் சாறை எடுக்க போகிறோம். அடுத்ததாக நாம் துளசியை இடித்து சாறை எடுக்க வேண்டும். வால் மிளகு, கொட்டம், அதிமதுரம் ஆகியவற்றை இடித்த பொடி இங்கே இருக்கிறது. வெற்றிலையை இடித்த சாறையும், துளசியை இடித்த சாறையும், இஞ்சியை இடித்த சாறையும் இங்கே வைத்திருக்கிறோம். முதலில் உருளியை எடுத்து அடுப்பில் வைத்து நாம் தீயை பற்ற வைக்க வேண்டும். முதலில் துளசி சாறை எடுத்து உருளியில் ஊற்ற வேண்டும். அடுத்ததாக வெற்றிலை சாறை எடுத்து உருளியில் ஊற்ற வேண்டும். அடுத்ததாக இஞ்சி சாறை எடுத்து நாம் உருளியில் ஊற்ற வேண்டும். இது கொதிப்பது வரைக்கும் நாம் இதை இளக்க வேண்டும். நன்றாக கொதித்ததற்கு பிறகு தேங்காய் பாலை எடுத்து ஊற்ற வேண்டும். தேங்காய் பால் ஊற்றியதற்கு பிறகு இதை நன்றாக இளக்க வேண்டும். இது நன்றாக கொதித்ததற்கு பிறகு நாம் தேங்காய் எண்ணெயை ஊற்ற வேண்டும். அதுக்கப்புறம் நாம் இதை நன்றாக இளக்க வேண்டும். இது கொதித்தவுடன் நாம் வால் மிளகு, கொட்டம், அதிமதுரம் ஆகியவற்றை இடித்த பொடியை இதனுடன் சேர்க்க வேண்டும். பொடியை சேர்த்த பின் நன்றாக இளக்கிவிட வேண்டும். இப்பொழுது நமது எண்ணெய் மணல் பருவத்திற்கு வந்துவிட்டது. இதுதான் துளசி தைலம் செய்வதற்கு ஏற்ற பருவம். நன்றாக ஆறியதற்கு பிறகு எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் இதை கண்ணாடி பாட்டிலில் அடைத்து வைத்து கொள்ள வேண்டும். 6 மாதம் வரை இந்த எண்ணெயை நாம் பயன்படுத்தலாம்.
குளிப்பதற்கு முன்னே நாம் இந்த எண்ணெயை தலையில் தேய்த்து கொள்ள வேண்டும். எண்ணெயை பயன்படுத்திய அடுத்த 15 நிமிடத்திற்கு பிறகே நாம் குளிக்க வேண்டும். இந்த எண்ணெயை பயன்படுத்துவதன் மூலம் சளி, இருமல், நீர்க்கட்டு, தலைவலி போன்ற நோய்கள் குணமடையும். இந்த அரிய வாய்ப்பினை எனக்கு வழங்கிய குமரி அறிவியல் பேரவைக்கு எனது மனமார்ந்த நன்றிகள்.